ஒரு கல்யாணத்துக்கு போய்விட்டு வீடு திரும்பி கொண்டிருந்தோம். நானும் ஜானுவும். போகும்போது கலகலப்பாக இருந்த ஜானகி வீடு திரும்பும்போது கடுகடுவென்று வந்தாள். காரணம் கேட்டதற்கு பதில் சொல்லவில்லை. என்னவாக இருக்கும் என்று நானும் யோசித்து மண்டை காய்ந்ததுதான் மிச்சம். பயணம் முடிந்து வீட்டிற்குள் நுழைந்த நொடியே வெடித்தாள். யார் அவ? கல்யாண மண்டபத்தில் வச்சு 10 பேர் பார்க்குறாங்களேன்னு கூட கூச்சமே இல்லாமல் உங்களையே விழுங்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாளே, அவளுக்கும் உங்களுக்கும் என்ன உறவு? எத்தனை காலமாக தொடர்பு என்றான். நிறுத்துறியா? கல்யாண பொண்ணை கூட ஏறிட்டு பார்க்கல நான். மேலே சத்தத்துக்கு பயந்து அழுத நம்ம குழந்தைய தூக்கிக்கிட்டு வெளியில் வந்தவன் தான். முகூர்த்தம் முடிஞ்சு மண்டபம் பாதி காலியாகிற நேரத்துக்குத்தான் உள்ளேயே வந்தேன் என்றேன். வெளியே நின்னாலும் அவள் பார்வை படுற இடமா பார்த்து தானே நின்னீங்க. அவள் முன்வரிசையில் 3ஆவதா உட்காந்துக்கிட்டு நீங்கள் திருமண பக்கமெல்லாம் பார்த்து ரசிச்சாலே என்றான். அங்கேயே அப்பவே அவகிட்ட கேட்டிருக்கலாமே, அவளை யார் நீ, எதுக்கு என் புருஷனை அப்படி பார்க்கிறேன்னு என்றான். மாயமாயிட்டாலே சக்காலத்தி, அவள் யாருன்னு தெரிஞ்சாகணும். இந்த விளையாட்டுக்கு நான் வரலை. நீயா ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு வம்ப வளர்க்கிற என்றான். சாதாரண பார்வையில்லை, ஆண்டாண்டு காலமாய் ஆசை வச்சு நேசித்து பழகிய ஒருத்தி ஒரு இடைவெளிக்கு பிறகு தன் ஆளை பார்க்கிற ஏக்க பார்வை. முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆளை எந்த பெண்ணும் அப்படி பார்க்க மாட்டாள். நிச்சயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கட்டாயமாக அவங்களுக்குள்ள ஏதோ இருந்திருக்கு. அவள் பார்வையோட தீச்சன்யம் தாங்க முடியாமத்தான் நீங்கள் வெளியேறி இருக்கீங்க. அபாண்டம், சாமிக்கே அடிக்காது என்றேன். அவள் நம்ப தயாரில்லை. குழந்தையை தூளியில் இட்டுவிட்டு தரையில் அழுத்தமாக அமர்ந்தாள். இனி பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாள், கொடுக்க மாட்டாள் என்று தெளிவாக தெரிந்தது. மாப்பிள்ளையின் அண்ணனை தொடர்பு கொண்டு காலையில் நடந்த கல்யாணத்தை போட்டோ எடுத்த வீடியோகிராஃபரின் விலாசத்தை கேட்டு வாங்கி கொண்டேன். குழந்தையை பக்கத்து வீட்டில் விட்டு பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு ஜானகியுடன் வீடியோகிராஃபரை பார்க்க போனேன். வீடியோ ஃபுட்டேஜுகளை கம்ப்யூட்டரில் ஏற்றி வைத்திருந்தார்கள். அதை ஓடவிட்டு, பாரு, அவ இதில் யாருன்னு சொல்லு என்றேன். உன்னிப்பாக பார்த்து கொண்டு வந்தவள் ஒரு இடத்தில் இவதான் என்று அலறினாள். பார்த்தேன், அசந்து போனேன். பேரழகு, எங்கேயோ பார்த்த ஞாபகம். இவளா என்னை பார்த்தவள்? அதுவும் காதலோடும் ஏக்கத்தோடும்? சான்ஸே இல்லையே. அவள் முகத்தை பிரிண்ட் போட்டு கொடுக்க சொல்லி வாங்கி கொண்டு வந்து மாப்பிள்ளையின் அண்ணனான என் நண்பனிடம் காட்ட, இது ஆனந்தி, செந்தில் நகரில் இருக்கா, யாருக்கு பார்க்க போற என்று கேட்டான் நண்பன். எனக்குத்தான் என்று விலாசம் வாங்கி கொண்டு ஒரு டாக்ஸி பிடித்து இடத்தை அடைந்தோம். நீங்கள் உள்ளே போங்க, நான் வெளியில் நிற்கிறேன் காரணமாத்தான் என்று வெளியில் நின்று கொண்டாள் ஜானகி. கதவு இடுக்கு வழியாகவோ ஜன்னல் வழியாகவோ நோட்டமிடுவாள் போல் இருந்தது. அசிங்கம். கதவை தட்டிவிட்டு உள்ளே போனேன். அந்த பெண் வானம் வரை வியந்தாள், பரவசப்பட்டாள். பச்சை பட்டில்தான் இருந்தாள். வாங்க சேகர். மனசுக்குள் ஒரு பட்டாம்பூச்சி படத்துக்கிட்டு இருந்துச்சு. பிரியமானவர் யாரோ பார்க்க வரப்போகிறாங்கன்னு நீங்களே வந்தது சர்ப்ரைஸ். காலையில் தான் கல்யாணத்தில் வச்சு உங்களை பார்த்தேன். வந்து என்ன உங்களுக்கு எப்படி தெரியும்? காலேஜில் உங்கள் ஜூனியர் நான். உங்கள் பங்க்சுவாலிட்டி, சின்சியாரிட்டி, ட்ரெஸ் பண்ணும் ஒழுங்கு, பெண்களிடம் வழியாமல் கண்களை நேருக்கு நேர் பார்த்து பேசும் நேர்மை, படிப்பில் முதன்மை, அது மட்டுமா, கவிதை கதைன்னு எழுதி கல்ச்சுரல் ப்ரோக்ராமில் அசத்தலா ஓரங்க நாடகம் போட்டு அசத்துவீங்க. பன்முக ஆற்றல் இருந்தாலும் அதற்காக அலட்டிக்கவே மாட்டீங்க. படிக்க வந்த இடத்துல அதுவும் ஒரு சப்ஜெக்ட் என்கிற மாதிரி நடந்துக்குவீங்க. எல்லாத்துக்கும் மேலே பெண்கள் விஷயத்தில் நீங்கள் ஒரு ஜென்டில்மேன். நீங்கள் எது சொன்னாலும் செய்ய தயாராய் கேர்ள்ஸ் உங்களை மொய்க்கும் போது அவர்களின் எதிர்கால நல் வாழ்க்கைக்கு வாழ்த்து சொல்லி நாசுக்காய் விலகிடுவீங்க என்றான். வெயிட், அடுக்கிக்கிட்டே போகிறீங்க. ஆனால் எனக்கு உங்களை பற்றி ஒன்றுமே தெரியாது. சாரி, உங்கள் பேரை கூட இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் அவசியம் ஏற்பட்டதா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆனந்தி என்றான். ஓவியம்.comனு ஆன்லைன் வர்த்தகம் ஆரம்பித்து ஓவியர்களிடமிருந்து படம் வாங்கி
விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பா கோவையில் மில் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அம்மா டாக்டர், நர்சிங் ஹோம் போயிருக்காங்க. மேரேஜ் ஆயிடுச்சா என்றேன். உங்களைத்தான் நினச்சிருந்தேன், ஆனால் மனசில் இருந்ததை சொல்ல வாய்ப்பு அமையலை. இன்னைக்கு கல்யாண மண்டபத்தில் குழந்தையோடு உங்களை பார்த்தேன். இனி எனக்கு வாய்ப்பு இல்லைன்னு முடிவாயிடுச்சு. நீங்கள் கிடைக்கல, அட்லீஸ்ட் உங்களை போல ஒருத்தர் கிடைத்தால் கல்யாணத்தை பற்றி யோசிப்பேன் என்றார். என்னுள் ஏதோ நழுவியது. ஏக்கமும் ஏமாற்றமும் நிறைந்த அவள் கண்களை நீண்ட நேரம் ஏறிட்டு பார்க்க முடியவில்லை. கல்லூரி நாட்களில் கொஞ்சம் காதலிக்கவும் செய்திருக்கலாமோ என்று உள்ளூர ஒரு எண்ணம் ஓடுவதை தவிர்க்க முடியவில்லை. மனதை இறுக்கிக் கொண்டு நிச்சயம் கிடைப்பார், வாழ்த்துக்கள் என்று வெளியில் பாய்ந்தேன். உங்களை சந்தேகப்பட்டதுக்கு மன்னிச்சுக்கோங்க. எப்பேற்பட்டவங்க எல்லாம் உங்களை ஆசைப்பட்டிருக்காங்க. மனசை விடாமல் நல்லவராக இருந்து என்ன தேர்ந்தெடுத்து கட்டியிருக்கீங்க. உங்களை போய் என்று கண்ணீர் சிந்தினாள் மனைவி. போதும் போதும் நட, மூக்கும் மொகரையும் என்னையும் அறியாமல் எரிந்து விழுந்தேன். அடுத்த நொடியே திடுக்கிட்டேன். தாலி கட்டிய நாளிலிருந்து இந்த 2.5 வருடத்தில் ஜானகியை ஒரு சுடு சொல்லும் சொன்னதில்லை. இப்போதுதான் முதலாக எரிந்து விழுந்திருக்கிறேன். டாக்ஸியில் புறப்பட்ட போது ஆனந்தியின் வீட்டை இன்னொரு முறை திரும்பி பார்த்தேன். இனி வரும் காலத்தில் ஜானகி மேல் அடிக்கடி எரிந்து விழுவோனோ என்ற பயம் ஏற்பட்டது.